யாரெல்லாம் சேரன் அண்ணனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எதிர்பார்க்குறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலா வந்துட்டு சோழன் மேல கொஞ்சம் அஃபெக்ஷன் அதாவது ஒரு க்ரஷ் வந்துருச்சு போல இருக்குது. இப்போ சோழன் வந்து சும்மா இல்லாம, பாண்டியன் சொன்ன மாதிரி "வாய வச்சுட்டு நீ சும்மா இருந்தா, அப்படியே இந்த லவ் வளரும். நீ ஏதாவது பொய் சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த சோழன் என்ன செய்றாருன்னா, நிலா கிட்ட வந்துட்டு, "என்னைய காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடியிருக்கீங்க போல இருக்குது. பாண்டியன் சொன்னா, நீங்க வந்துட்டு தூங்காம வாசலுக்கும் வாசல்லயே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததா சொன்னான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரக்கூடாது. அப்பா மறுபடியும் ஏதாவது உங்கள வந்து பண்ணிறக்கூடாது அப்படின்றதுனால தான் உங்கள எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கு வந்து வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன புதுசா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது தான் சரியில்லையே அப்படின்ற மாரி சொல்ல, உடனே சோழன் இருந்துட்டு, ஐய்யய்யோ! நமக்கு லவ் வந்துருச்சுல நெனச்சுட்டு இருந்தோம் நம்ம மேல. ஆனா இவ என்னடான்னா, எங்க அப்பாவுக்கு பயந்துட்டு எங்க அப்பா உங்கள எதுவும் பண்ணிருவாரோன்னு பயந்துட்டு தான் உங்கள தேடிட்டு இருந்தேன்னு சொல்றா அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுக்கிறாங்க. பாண்டியன் சொன்ன மாரி வாய வச்சுக்கிட்டு நம்ம பேசாம இருக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. சரி ஓகே நீங்க போகலாம். வாங்க உங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட்டு நாங்க வந்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துர்றாங்க. அதுக்கப்புறமா அப்ப வந்துட்டு இருந்தாலுமே சோழன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவ்ளோ தூரம் நிலா வந்துட்டு நம்ம மேல மனசிறங்கி இருக்கிறாங்க. இப்ப கையில ஆதார் கார்டு, பான் கார்டுன்னு எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் வேற வீடு பார்க்குறேன்னு சொல்லவே இல்ல பார்த்தீங்களா? பாத்தியா அப்ப கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பண்ணலான்னு இருக்கேனா? உங்கள ட்ராப் பண்ணிட்டு அடுத்து ஒரு சவாரி வருது. அத போய் புக் பண்ணிட்டு, அத அப்படின்னு அந்த சவாரிய வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நான் அத சொல்லல. அண்ணனுக்கு கல்யாண விஷயம் என்ன ஆச்சு? கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கணும்னு நெனச்சோம். ஆனா, கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிருச்சு. இப்ப அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன நீங்க முடிவெடுத்திருக்கீங்க? இப்படியே விட்டுறாதா அண்ணன? சொல்லுங்க அம்மா. வானதிக்கும் பாண்டியன் வந்துட்டு எப்பனாலும் வானதிய வந்து கல்யாணம் பண்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா, நேரம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா வானதியால வெயிட் பண்ண முடியாது. அதனால பாண்டிக்கும், வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, சேரன கொஞ்சம் நெனச்சு பாருங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு சேரன் அண்ணனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடலாமா மறுபடியும்? அப்படின்ற மாரி சொல்ல, உடனே சரிங்க நீங்க சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது, ஆ ஏற்கனவே வந்து அங்க யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹரிஸும், இந்த சாந்தாவும் இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிலாவும், சோழனும் வருவாங்க. "யாருண்ணே இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு சேரன் இருந்துட்டு சோழன் கிட்ட, "இது ஹரிஸோட தங்கச்சி. பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்காங்களாம். இங்க சென்னையில வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சாந்தாவும் நமஸ்காரம் பண்றாங்க. சோழனுக்கு சொல்லவே வேணும். வடநாட்டு பொண்ணுன்றதுனால அவங்க கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "ரொம்ப வலியாதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க பேசுறது அந்த பொண்ணுக்கும் புரியல, அந்த பொண்ணு பேசுறது உங்களுக்கும் புரியலைல்ல. அப்புறம் என்ன? ரொம்ப வலியிற மாரி தெரியுது. தொடச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி கிண்டல் பண்ணிர்றாங்க. "ஐயோ! அப்படிலாம் இல்ல. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு கொஞ்சம் பேசுறாங்க அவங்க கிட்ட. "அப்ப என்ன நிலா உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்லண்ணே ஸ்கூல்ல, காலேஜ்ல வந்துட்டு எங்களுக்கு ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். அதுதானே தெரியும்." அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து ஒண்ணு நோட் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் சாந்தா வந்து சேரண்ணன பார்த்துட்டு, அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணிட்டு, அதாவது அவங்க பண்ற சமையல என்கரேஜ் பண்ணிட்டு, இப்படியே இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ பல்லவனுக்கு வந்துட்டு வந்த உடனே, அதாவது இவங்கள பார்த்த உடனே அவங்க அம்மா ஞாபகம் வருது. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பல்லவன் மட்டும் சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிர்றாங்க. "என்னாச்சு பல்லவா? நீ மட்டும் எழுந்துட்டு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "இவங்கள பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது அண்ணி." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பல்லவா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா அண்ணி, இவங்களும் வடமாநிலத்துலருந்து தான் வந்திருக்கிறாங்க. எங்க அம்மாவும் இவங்கள மாரி தானே இருந்திருப்பாங்க. வடமாநிலத்துலருந்து தானே வந்திருப்பாங்க. ஒருவேளை இவங்க கிட்ட கேட்டா, எங்க அம்மா பத்தி தெரியுமோ?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ சொல்றதும் சரிதான். ஆனா வந்த உடனே நம்ம அவங்க கிட்ட அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இந்த விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். அவங்க கிட்ட இந்த மாரி பேசக்கூடாதுல்ல பல்லவா. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும். இத பத்தி கேட்போம். நீ இதெல்லாம் நினைக்கிறத விடு முதல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிங்க அண்ணி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாலும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாரு. வந்தவங்க என்ன நினைப்பாங்க, "சரி வா நம்ம திருப்பி போயிட்டு வீட்ல போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, உட்காந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிர்றாங்க.
இப்போ இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நிலாவுக்கு வந்து தோணுது, இந்த பொண்ணுக்கு நம்ம அண்ணன பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே அவங்க வந்தாலும் கூட பல்லவனோட அம்மாவ பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.